சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினேன் என்று நீங்கள் எண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிக்கிறேன் என்று திருப்தி அடையாதீங்க. திருப்பி சொல்றீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் வந்துட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் பைபிள் எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்துல திருப்தி அடையாதீங்க. தாகத்தோடு செய்து கொண்டிருங்க. ஊழியத்தை ஏக்கத்தோடு அவன் செஞ்சோம்னா உங்கள் இறுதி ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமாம், தேவனுடைய ஊழியத்தை நீங்க ஏக்கத்தோடு, பாரத்தோடு, தாகத்தோடு நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளுடைய இறுதி ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீங்க தேவனால் கழுவப்பட்ட பாத்திரம், நீங்க தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. நாம் ஒன்று செய்ய வேண்டும், பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். வாழ்க்கையில மிகுந்த துன்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? மிகுந்த துன்பம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் வரப்போகிறது, மிகுந்த இன்பம் வரப்போகிறது. அது ஆனந்த கழிப்பாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியானவர் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் பேசுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு? என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நீங்கள் யாவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள். நம்மளுக்கு வேலை இருக்கிறது, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு வேலை இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் பொறுப்பாளர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் அதிகாரமுடையவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். எல்லா கருத்தாக கவனிங்க. ஆமீன். ஏதோ தேவைகள் மத்தியில், ஏதோ ஒரு பிரச்சனை சூழ்நிலையில், ஆமீன், பிரச்சனைகள் மாறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் மூலியமாக நீங்கள் அறிந்து கொண்டு இந்த சபைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில் உருவாக முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு களிமண்ணானது குயவன் கையில் எப்படி இருக்கிறதோ அது போல நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவரை நம்மளை பண்படுத்தி சீர்படுத்தி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு உங்களை யாரும் தெரியாது, ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் யார் என்று தெரியும். உங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் நினச்சி பார்த்தேன், எங்கள் அப்பாவுக்கு தாத்தா, அவங்க அப்பா தாத்தா எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா எனக்கு யாருமே உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை நாம் என்னதான் எவ்வளோ வயசாயிருந்தாலும் நம்ம தாத்தா ஒரு 4-5 தலைமுறை தாத்தா பேர் சொன்னால் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுங்க நம்ம எந்த சந்ததியில் வந்திருக்கின்ற, நம்ம எந்த சந்ததியில் வந்திருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக அவருக்கு தெரியும். அவர் ஆதியும் அந்தமானவர், அவர் அல்பாவும் உமேகமாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எத்தனை சந்ததி வேணா இந்த உலகத்தில் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த சபைக்குள்ளாக உட்கார்ந்துருக்க நீங்கள் அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரம் எதுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையில் உங்களை ஒரு பாத்திரமாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் சபையில் நீங்கள் வெவ்வேறு ஆளாக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு அவைகளாகவே இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு பாத்திரமாக இருக்கீங்க. எல்லாம் பாத்திரம் ஒன்று சேர்ந்தாதான் அங்கே சமையல் உருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சகோதரலாம் வந்து விடி நேரம் எழுந்து சமையல் செஞ்சாங்க. என்னென்ன பாத்திரம் பயன்படுத்தியிருப்பாங்க? அடுப்பு பயன்படுத்தியிருக்காங்க, கரண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, அருவாமனை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் என்ன பயன்படுத்துறீங்க? சொம்பு பயன்படுத்துறீங்க, சிலிண்டர் பயன்படுத்துறீங்க. 2 சிலிண்டர் காலி ஆகி போச்சு. அதெல்லாம் அது பயன்படுத்த முடியாமல் இன்னொரு சிலிண்டர் இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஆமென். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இத்தனை பாத்திரம் ஒன்று சேர்ந்தாதான் அங்கே ஒரு நல்ல சுவையான உணவு நம்மளுக்கு கிடைக்கிறது. இத்தனை பாத்திரம் ஒன்று சேர்ந்தாதான் இங்கே சபையும் சுவையாக இருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு தனி கனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தங்கள் கனமான பாத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார்? அவர் நாமத்தை அறிவிக்கும்படியாக, அவர் நாமத்தை சொல்லும்படியாக, அவர் நாமத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக, அவர் நாமத்தை மற்றவங்களுக்கு நம்ம மூலியமாக, நம்ம வாழ்க்கை மூலியமாக, நம்மளுடைய பேச்சு மூலியமாக, நம்ம செயல் மூலியமாக அவருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அவரே நாம் வெளிப்படுத்த வேண்டும். நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவர் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். அவரால் நீதிமானாக்கப்பட்ட பாத்திரம். அவருடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் பொறுப்பாளர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் அதிகாரமுடையவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பாத்திரம், அவருடைய ஜீவனால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுத்த பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாத்திரம் ரொம்ப அவசியம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு பிரியாணி ஒரு செய்கிறதா இருந்தாலும் இல்லை எட்டுன்னு இருந்தாலும் அந்த பாத்திரம் தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு சொந்தக்காரர் போனாங்களாம். போகும்போது ஆமென், அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் பாத்திரம் வெளியே வந்து உழுதான். மனைவி என்ன பண்ணுதான்? பாத்திரத்தை தூக்கி அடிக்குதான். ஃபஸ்ட்டு சொம்பு வந்து வந்துச்சான், அதுக்கப்புறம் கரண்டி வந்து வந்துச்சான். ஆமென். அதுக்கப்புறம் அந்த அண்டி உழுறதுக்குள்ளே இவர் ஓடியே போயிட்டார் விருந்தாளி. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம அம்மா வீட்டு சொந்தக்காரர் மாத்திரம் வந்தால் மட்டும் வெறும் விருந்து சாப்பாடாகுது. ஆனால் கணவன் வீட்டு சொந்தக்காரர் மாத்திரம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? வெறும் பாத்திரம் தான் வரும், வெறும் பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அம்மாவோட சொந்தக்காரர் வந்தோன்னா பாத்திரத்துக்குள்ளே கரிஞ்சோரமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்காரருடைய சொந்தக்காரர் வந்தாங்கன்னா பாத்திரம் வெளியே ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உண்மையாக நடந்த விஷயங்களாங்க இது. செங்கல்பட்டில் ஏதோ ஒரு பிரதர் சொன்னார் எனக்கு. அவங்க சொந்தக்கார வீட்டு சொல்லிட்டு போனாராம். போகும்போதே அது உள்ளே கேட்டான், நாம் இன்னைக்கு மீனை வாங்கினது இவங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக வந்துட்டாங்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ரொம்ப பாத்திரம் அவசியம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்கள் பாத்திரம் அவருக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தை எதுவும் பண்ண முடியாது. பாத்திரம் வாங்குறதுக்காக இந்த பாரிஸ்லாம் போனீங்கன்னா வெறும் பாத்திர கடையாக இருக்கும். பார்த்துறீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திர கடையாக இருக்கும். இந்த டிசைன் பாத்திரமா இருக்கும், அந்த டிசைன் பாத்திரமா இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ அழகான பாத்திரமா இருக்கும். ஒன்று ஒரு வெயிட்டு போட்டு ஒன்று ஒரு எடை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒன்றுக்கு ஒரு விலை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பாத்திரம் அது விலையேறப்பட்டது, அது ஆள்றது. திருப்பி ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ளாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பாத்திரமா இருக்கீங்க. ஆண்டவர் தேவ ஆவியாக்குள்ளாக இருந்து அவருடைய சித்தத்தை செயலாற்றுகிற பாத்திரமா இருக்கிறீங்க.
உங்களுக்குள்ளாக அவர் சவார் செய்கிற பாத்திரமா இருக்கீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வரும்பொழுது அங்கே போயிட்டு ஒரு கழுதை எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. அந்த கழுதை எடுத்துன்னு வரும்போது அந்த கழுதை மேலே உட்காந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பயணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் ஒரு கழுதையாக ஆண்டவரை சுமக்கிற, ஆண்டவரை வார்த்தையை சுமக்கிற, ஆண்டவரை பாரத்தை சுமக்கிற, ஆண்டவரை திட்டத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாக, ஒரு கழுதையாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. திரும்பிடாமல் சொல்றீங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, கனமான பாத்திரம் இருக்கிறது, கனவீனமான பாத்திரம் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும். அல்லேலூயா. எதுக்காக போய் தெரிஞ்சிருக்காரு? அவர் நாமத்தை அறிவிக்கும்படியாக. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், ஆமென், 5வது வசனம். பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். எல்லாம் கர்த்தா கவனிங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென். பிலிப்பு என்பவன், ஆமென், அங்கே ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவர் நாமத்தை அறிவித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும்படியாக அங்கே பிலிப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த பிலிப்பு யாருன்னா ஒரு பெரிய பாஸ்டர் கிடையாது. இந்த பிலிப்பு யாருன்னா பெரிய ஊழியக்காரர் கிடையாது. பிலிப்பு யாருன்னா ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. எதிர் பேர் ஆமென் சொல்றீங்க? சாதாரண ஒரு விசுவாசி. ஆமென். அதுவும் பந்தி உடைகிற ஒரு விசுவாசியாக என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் போய் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அடுத்த வசனமே சொல்லுது, பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்களையும் கேள்விப்பட்டு, ஆமென், கண்டு அவனால் சொல்லப்பட்டதை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்துடனே கூப்பிட்டு அவர்கள் விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானைகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாரும் உற்சாகமாக கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில் எப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்து பசங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையே பிரசங்கமாக மாற வேண்டும். நம்மளுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆமென். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தான். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளை நீங்கள் கவனிக்கினா ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென். பிலிப்பு என்பவன் அந்த பட்டணத்திலே கிறிஸ்துவை பிரசங்கித்தது போல இந்த பட்டணத்திலே நாம் இருக்கிற இந்த பகுதியிலே கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பிரசங்கமாக மாற வேண்டும். நம்மளுடைய பேச்சு பிரசங்கமாக மாற வேண்டும். நம்மளுடைய செயல்கள் பிரசங்கமாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஆக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் மூலியமாக உங்கள் சந்ததியே ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். நேற்று தினத்தில் நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்போ ஏற்றுக்கொண்டேன்னா 5 வயசு அந்த சண்டே கிளாஸில் போயிட்டு எங்கள் அப்பா பயங்கரமாக குடித்ததுனால நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது. ஆனால் அந்த நாட்களில் குடி விட்டு எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு வந்தது. அந்த சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா ஒரு நாள் அம்மா குடிச்சிட்டு வந்துட்டு, ஐயோ இது நான் அப்போ தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு பயந்துருக்க நேரத்தில் அவர் ஒரு குடத்தை தண்ணி ஊற்றிக்கினேன், இனி நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த 5 வயசில் நான் பண்ண ஜெபம், அந்த 5 வயசில் பண்ண ஜெபம், எங்கள் அப்பா அந்த தண்ணி இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்து இந்த தண்ணி மேலே ஊற்றிக்கினேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு விசுவாசம் வந்துடுச்சு.
நேற்று தினத்தில் நினச்சி பார்த்தேன், எந்த அப்பாவுக்காக நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும், அல்லேலூயா, அந்த குடியும் விட்டுட்டாரு, அவர் பரலோகமும் போயிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பரலோகமாக ஆண்டவர் கொண்டு போயிருக்கார். நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. நாம் யாருன்னா மரித்தாங்க, நாம் என்ன பண்ணுறோம்? அழுகுறோம், துக்கம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு முன்பாக ஸ்தேவானை இப்படி தான், அவர் ஒரு நல்ல மனுஷன். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தவன். அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது பார்த்து அவன் அங்கே பொறாமை கொண்டு அவனை ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போகிறாங்க. அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஆமேன். அந்த இடத்துல ஒரு ரத்த சாட்சியாக மரிக்கிற அந்த இடத்துல அவர் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது ஆமாம் ரத்தம் ஊற்றுது, மண்டையில் படுது, முகத்தில் படுது, உடம்புல படுது, எல்லா இடத்துல காயங்கள் பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் ரத்த சாட்சியாக மரிக்கிற நேரத்தில் அவர் பூமியில் இருக்கும் பொழுது பரலோகத்தை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கிருந்தே அவர் மகிமையை பார்க்கிறார். ஆனால் அவர் மரித்த பின்பு, ரத்த சாட்சியாக மரித்த பின்பு ஆமென், வேதம் சொல்லுகிறது அவங்க கூட இருந்தவர்கள் எல்லாருமே துக்கம் கொண்டாடி இருந்தார்கள் என்று, துக்கமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் இதில் வாசிக்கலாம் 54 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 வாசிக்கலாம். இவைகள் அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, எல்லாம் கரெக்டாக கவனிங்க, நான் அடிக்கடிக்கே சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்தில். ஆனால் ஸ்தேவான் அப்படி இல்லை, பூமியில் இருக்கும்போதே பரலோகத்தை இங்கே பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் நாவை ஏற்றுக்கொள்ளும். ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாரும் என்று மிகுந்த சத்தமாக சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையும் அடைந்தான். திருப்பி ஆமென் சொல்றீங்க? பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கிருந்து என்ன பண்றாரு? பரலோகத்தை பார்க்கிறாரு. இங்க கண்ணை மூடிட்டு பரலோகத்தை கண்ணை திறக்கல, இங்கிருந்தே அவர் பரலோகத்தை காண்கின்ற ஒரு மகிமையை கர்த்தர் ஸ்தேவானுக்கு கர்த்தர் கொடுத்தார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். சோத்திரம். சோத்திரம் 2ஆம் வசனம், அப்போ 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். எல்லாம் கர்த்தா கவனிங்க. ஸ்தேவான் அவர் ரத்த சாட்சியாக சந்தோஷமாக இங்கேருந்தே பரலோகத்தை பார்த்து அவர் சந்தோஷமா போறாரு. ஆனா கூட இருந்தவர்கள் எல்லாருமே துக்கமா இருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது. எல்லாம் கர்த்தா கவனிங்க. நம்ம பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் ஒரு ரூமில் தங்கி இருக்குது, அங்கே கட்டில் இருக்குது, பீரோ இருக்குது, டிவி இருக்குது. அவன் சொந்த ஊருக்கு வரணும்னா அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு கொஞ்சம் கம்மியான காசுக்கு விற்றுட்டு சொந்த ஊருக்கு வருவான். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நாம் இந்த உலகத்தில் இருப்பது ஒரு வாடகை வீடாக இருக்கிறது. சொந்த ஊர் நித்திய காமெண்ட் சொல்கிறீங்க, நித்திய காணானாய் நம்மளுக்கு இருக்கிறது. அங்கே நம்ம போகும்பொழுது அங்கே ஆரவாரத்தோடு தேவத்தூர்கள் நம்ம வரவேற்கிறதா இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே கண்ணை மூடும்போது நமக்கு பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். ஆனால் ஸ்தேவான் இங்கிருந்தே அவர் பரலோகத்தை பார்க்கிறார், இங்கிருந்தே தேவதூதரை பார்க்கிறார், இங்கிருந்து பிதாவாகிய தேவனை பார்க்கிறார், இங்கிருந்து இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உரத்த சத்தமாய் ஆமென் இவர்கள் மன்னியும் என்று சொல்லி அங்கே நித்திரை அடைந்தான். ஆனால் தேவ பக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். எல்லாம் இயேசுவுக்காக வாழுவோம் இந்த பூமியில், இயேசுவோடு இருப்போம் பரலோகத்தில். மீண்டும் சொல்கிறேன் பாருங்க, இயேசுவுக்காக வாழுவோம் இந்த பூமியில். பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசுவுக்காக வாழுவோம். கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க, இயேசுவுக்காக வாழுவோம் இந்த பூமியில், இயேசுவோடு இருப்போம் பரலோகத்தில். மீண்டும் சொல்லுங்க, இயேசுவுக்காக வாழுவோம் இந்த பூமியில், இயேசுவோடு இருப்போம் பரலோகத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இது வாடகை வீடா இருக்கிறது, இது தற்காலிகமானது, நித்தியமானது பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் நானும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? அவர் நாமத்தை அறிவிக்கிறதற்காக. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல சாதிகளுக்கு அறிவிக்கப்படும். பின்பு முடிவு வரும். திபிராமன் சொல்றீங்க, பின்பு முடிவு வரும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இங்கே பிலிப்பு அவங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொன்னப்பட்டதை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்கள் விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பனைகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில், இந்த ஊரில், இந்த பட்டணத்தில், இந்த திருக்கல்குன்றம், திருப்பூர் வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில், இந்தியாவில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். அப்போ நீங்கள் நானும் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். தேவனுக்காக பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கிறோம். ஒரு காலம் வரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில நாம் எல்லாம் எதிர்கொண்டு போகிறோம். இல்லை என்றால் தாமதமானால் 100 வருஷம் 500 வருஷம் கடந்து போனாலும் அந்த பிள்ளைகளை அவர்கள் சந்ததி சொல்லுவாங்க, இந்த நாட்களில் எங்கள் முன்னோர்கள் இங்கே ஆராதனை செய்தார்கள். இந்த ஊர் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் முழுவதும் எனக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டது என்று நம்ம சந்ததி சொல்வார்கள். லாபமான அனைத்துமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்துமே நஷ்டம் என்று கருதுகிறேன். சுவிசேஷத்துக்காக நான் எது வேணா இலக்க தயாராக இருக்கிறேன். ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க அவர் தயாராக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷத்துக்காக என் லாபமாக இருக்கிற அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அருமையான வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமென். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாரும் கவனிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்துமே நஷ்டம் என்று கருதுகிறேன். எல்லாம் சொல்லுங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினேன் என்று நீங்கள் எண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிக்கிறேன் என்று திருப்தி அடையாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் வந்துட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் பைபிள் எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் திருப்தி அடையாதீங்க. தாகத்தோடு செய்து கொண்டிருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்தி அடையாதீங்க. எல்லாரும் கவனிங்க. நான் இந்த ஊழியம் செஞ்சுட்டுங்க, நான் அந்த ஊழியம் செஞ்சுட்டுங்க, நான் இந்த காரியங்கள் போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமாட்ட போயிட்டு வந்தேன்னு எல்லாரும் சபைக்கு போய்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. எல்லா கருத்தாக கவனிங்க. இங்கே சபைக்கு வந்து போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப டயர்டாக தூங்கிறோம். எல்லாம் கிடையாது. கருத்தாக கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நாம் தொடர வேண்டும், முடிக்கக்கூடாது, திருப்தி ஆகக்கூடாது. நான் 2 பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவிச்சிட்டீங்க, திருப்தி ஆகாதீங்க. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்காத நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த ஊழியத்திற்காக நான் சமையல் செஞ்சிட்டீங்க, அதோடு கூட நீங்கள் திருப்தி ஆகாதீங்க. திருப்தி இல்லாமல் செய்யுங்க. பகல் பசங்க தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கையை பிடிச்சி சொல்லுங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு திருப்தி ஆகாதீங்க. திருப்தியே இல்லாமல் தாகத்தோடு செய்யுங்க. ஓடுகிறே
நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். கரங்கள் தட்டி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லாமா? ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஐயா அம்மா கவனிங்க, நீங்கள் திருப்தி ஆகாதீங்க. ஊழியத்தில் தேவனோட சித்தத்தை செய்வதற்கு திருப்தி ஆகாதீங்க. ஆவியானவர் நம்மளோட கூட பேசுவாராக. ஆமாம், நீங்கள் திருப்தி ஆகாதீங்க. தாகத்தோடு செய்யுங்க, தாகத்தோடு செய்யுங்க, ஏக்கத்தோடு செய்யுங்க. நீங்கள் ஊழியத்தை ஏக்கத்தோடு நம்ம செஞ்சோம்னா உங்கள் இறுதி ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமாம், தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் ஏக்கத்தோடு பாரத்தோடு தாகத்தோடு நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளுடைய இறுதி ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். பகல் பசங்க, தேவனுடைய ஊழியத்தை ஏக்கத்தோடு செய்தால் ஏசப்பா உங்கள் இறுதி ஏக்கத்தை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முடிச்சிடாதீங்க, ஊழியத்தை முடிச்சிடாதீங்க. உங்களுக்கு இருக்க ஓட்டம் பெரிதாக இருக்கிறது, உங்களுடைய சித்தம் பெரிதாக இருக்கிறது, உங்களுடைய அழைப்பு பெரிதாக இருக்கிறது. உங்களுக்கு நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாத்திரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்காதீங்க, அது கடவுளுக்காக பயன்படட்டும். நான் ஒரு உண்மை சொல்லட்டுங்களா? எல்லாம் கரெக்டாக கொடுங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இந்த உலகம் எல்லாமே மாயா இருக்கிறது. மனிதன் இறந்தான் என்றால் வீட்டில் ஒரு நாளுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. மண் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாறுது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அப்போ இங்கே ஆடுற ஆட்டம் ஓட்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப வெறுமையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் இறந்தான் என்றால் வீட்டில் அதிகபட்சமாக ஒரு நாள் மேலே வச்சுக்க மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் 2 நாள் வச்சுருக்காங்க. எந்த ஒரு தலைவர்கள் இருந்தால் கூட நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ஒரு நாள் மேலே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் மண்ணுக்குள்ளே போயிட்டானா ஒரு மாதம் மேலே வச்சுக்க மாது. எல்லாமே அழுகி மண்ணோடு மண்ணா போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சின்ன பசங்களாம் கவனிங்க. ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். நாம் இந்த பாத்திரம் இருக்கும் பொழுதே, இந்த பாத்திரம் நாம் சரீரத்தில் இருக்கும் பொழுதே அவருக்காக பயன்பட வேண்டும், அவருக்காக பயன்பட வேண்டும். இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாத்திரம் சும்மா இருக்காது. இந்த பாத்திரம் சொல்லக்கூடாது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். எல்லா கருத்தாக கவனிங்க. பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடுகிறேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்குங்க. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பக்கல் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த பாத்திரம் லக்கை நோக்கி ஓட வேண்டும். நம்மளுக்கு என்ன இலக்கு தெரியுமா? என்ன இலக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்மளுக்கு என்ன இலக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், என்னுடைய இலக்கு என்ன தெரியுமா? இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை இந்த சரீரத்தை நான் விட்டு போகும் பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும் போது தான் போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு இந்த மரிக்கும் பொழுது நான் 10 படிக்க அந்த மறிக்கக்கூடாது, பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது என்னுடைய ஜீவன் பரலோகத்துக்கு போக வேண்டும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
எனக்கு ஒரு இலக்கியம் இருக்குங்க. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம் கழிச்சு இந்த சபை இன்னும் விருத்தி அடைந்திருக்கும். அநேக ஆத்மகள் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய முன்னோர்கள் இங்கே ஆராதிச்சாங்க, என் முன்னோர்கள் இங்கே துதிச்சாங்க, முன்னோர்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, இந்த ஊரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, பக்கத்து ஊரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று, இந்த ஏரியாவை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். இதுதான் நம்மளுடைய இலக்கியம். திருவிழாமல் சொல்றீங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பின்னாடிகள் பார்த்து நான் ஓட மாட்டேன். நான் பாவத்தை பார்த்து ஓட மாட்டேன். மனிதர்கள் பார்த்து ஓட மாட்டேன். ஆமாம், என்னுடைய இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரம் அவருக்காக தான் பயன்படும். இந்த பாத்திரம் தப்பான படாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தீமையான காரியத்தில் பயன்படாது. இந்த பாத்திரம் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் தேவனால் கழுவப்பட்ட பாத்திரம். நீங்கள் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. நாம் ஒன்று செய்ய வேண்டும். பின்னானவைகள்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். பின்னானவைகள்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? போகியில் யாரை சொன்னாங்களா? போகியில் என்ன பண்ணுவாங்க? போகியில் பழையசெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க? போகியில் சொல்லுங்கள். போகியில் என்ன பண்ணுவாங்க? எடுத்து போட்டு கொளுத்திடுவாங்க. நம்மளுடைய பழைய காரியத்தை, பழைய எண்ணத்தை, பழைய யோசனைகளை எல்லாம் கரெக்டாக கவனிங்க. என்னால் முடியாது, என்னால் இயலாது, நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அவிசுவாசமான எண்ணங்களை, சிந்தைகளை, யோசனைகளை எல்லாவற்றையும் நான் தூக்கி போட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னுடைய பலத்தினால அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் கரங்களை ஊர் சொல்லுங்க. என்னுடைய பலத்தினால அல்ல. அப்பா தம்பிங்களா சொல்லுங்க. என் பலத்தினால அல்ல, என்னுடைய பலத்தினால அல்ல, அவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய, ஊழியம் செய்ய, சுவிசேஷம் அறிவிக்க, பாரத்தோடு செபிக்க எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பலன் கொடுத்துருக்காருங்க. அன்பான கரெக்டாக கவனிங்க. நீங்கள் திருப்தி அடையாதீங்க. ஊழியத்தில் திருப்தி அடையாதீங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாக நான் தொடர்கிறேன். ஆமேன். பிரியம வாலி பிள்ளைகளாக கவனிங்க. ஆமேன். இந்த ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடுற ஊழி செய்கிற பிள்ளைகளாக கவனிங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் மியூசிக் ஆஸ்ட்டு பாட்டு போனேன். இதில் நீங்கள் திருப்தி அடையாதீங்க. திருப்தியே இல்லாமல் நம்ம ஊழி செய்ய வேண்டும். ஏக்கத்தோடு ஒளி செய்ய வேண்டும். பாரத்தோடு ஒளி செய்ய வேண்டும். கண்ணீரோடு ஆண்ட சமூகத்தில் கதறி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நாம் சும்மா இங்கே வந்து நின்று ஊழி செய்து நின்று போகிறதில்ல. நாம் பின்னாடி நம்ம ஜெபம் பண்ணாதான் முன்னாடி அற்புத நடைகள் நடக்கும். ஒரு லைட் எரியுது, ஒரு டியூப் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. எப்படி எரியுது? உள்ள கனெக்ஷன் இருக்குது, எர்த் இருக்குது, மெயின் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. அது மூணுமே கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்ததுனால்தான். அல்லேலூயா. அப்போ கனெக்ஷன் பேக்ரவுண்டில் அதிகமாக கரெக்டாக கொடுத்தா தான் முன்னாடி லைட் எரியும். எதிர் பேராமல் சொல்கிறீங்க. நம்ம பின்னாடி அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணாதான். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். அதுதான் வந்து இந்த ஊழியத்தில் வெளிப்படுத்துதலாக இருக்க வேண்டும். எதிர் பேராமல் சொல்கிறீங்க. நம்ம செபிக்காமல், ஆராதிக்காமல், ஏதோ கடமைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போனால் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியாது. நீங்கள் பின்னாடி அதிகமாக செபிக்கலாம் இருந்தீங்கன்னா முன்னாடி பல அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? போன வாரத்தை சொன்னேன், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியமாக உம்முடைய வார்த்தை சொல்லும்படியாக அனுக்கிரகம் செய்திருங்க. ஜெபித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. அது கண்ணு கருத்தாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது ஊழியம் என்பது அவன் சாதாரண விஷயம் கிடையாது. அது உபத்திரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஆமென் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார். பாருங்க, எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எல்லா கர்த்தர் கவனிங்க. ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக. அந்த நாட்களில் ஆதி திருச்சபையில் மிகுந்த துன்பம். ஆனால் பிலிப்பு சமரியா பட்டணத்தில் போயிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் மிகுந்த துன்பம், ஒரு பக்கம் மிகுந்த இன்பம். பக்கல் பசங்க, ஒரு பக்கம் மிகுந்த
துன்பம், இன்னொரு பக்கத்தில் மிகுந்த இன்பம், மிகுந்த துன்பம், மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியார் உங்களோடு கூட பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் மிகுந்த துன்பம் வருதா, நான் சொல்லுகிறேன் பின்னாடியே மிகுந்த சந்தோஷம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில். ஆமேன்னு சொல்லுங்களா? அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. எதிர்வே ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? மிகுந்த துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் வரப்போகிறது, மிகுந்த இன்பம் வரப்போகிறது. அது ஆனந்த கழிப்பாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? உங்களுடைய எல்லா துன்பங்களும் இன்பம், எல்லா துன்பங்களும் இன்பமாக மாறப்போகிறது. பரவாயில்ல, ஆண்டவர் அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். எல்லா துன்பங்களும் இன்பமாக மாறப்போகிறது. திருச்சபையில அவன் ஸ்தேவான் கொலை செய்த பிறகு, ரத்தசாட்சியாக மறிச்ச பிறகு எல்லாரும் பயப்படுறாங்க, சிதறப்படுறாங்க. அங்க மிகுந்த துன்பம் உண்டாயிருந்தது. ஆனா பிலிப்பு சமரியா பட்டணத்துல போயிட்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண பொழுது அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. சொல்றீங்க, நம்ம ஊர்ல இந்த பக்கத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாயிருக்கும் உங்க மூலியமாக, என் மூலியமாக. எப்படியாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு? பிலிப்பு என்பவன் சமரியால போயிட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். எது பேராக சொல்றீங்க? நீங்க நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய பார்வை மூலியமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கால்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கரங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும். மிகுந்த துன்பம் இன்பமாக மாற வேண்டும் என்றால் பிலிப்பு போல இயேசு கிறிஸ்து நம்ம பற்றி கொண்டுகளா இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் மிகுந்த துன்பம் இன்பமாக மாறும். அல்லேலூயா. வாழ்க்கையில துன்பம் இருக்குதுன்னா கடைசி வரைக்கும் நம்ம துன்பமாக இருப்பதில்லை. அந்த துன்பம் ஒரு சில நாட்களில் இன்பமாக மாறி அது சாட்சியாக மாறும். சொல்றீங்க, சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் பல வருஷம் நம்ம வாழ்க்கையில இருப்பதில்லை. அந்த துன்பங்கள் இன்பமாக மாறி அது சாட்சியாக கருத்து மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்வார்கள். அல்லேலூயா. மிகுந்த துன்பம், மிகுந்த சந்தோஷம். அவன் பிலிப்பு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தாரு. நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கீங்க. எதுக்காக நீங்க தெரிந்து கொள்ளப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கும்படியாக, அறிவிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, வார்த்தையோடு கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும்படியாக. எதுக்காக இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேர் மாதிரி இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா இந்த ஊருக்காக நாம் ஜெபிக்கும்படியாக, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக, கர்த்தர் நாம் தெரிந்து கொண்ட ஜெபிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள். ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணால் இந்த தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவே. நீங்க ஜெபம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மீண்டும் சொல்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆத்ம மார்க்கத்தோடு ஜெபிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எது பேர் சொல்றீங்க? அவருடைய இலக்கத்தையே நிறைவேற்றுகிற பாத்திரமா இருக்கீங்க. அவர் செய்கிற பாத்திரமா இருக்கீங்க. அவருக்காக பரிசுத்தமா வாழ்கிற பாத்திரமா இருக்கீங்க. அவருடைய சித்தத்தை உங்க மூலமாக நிறைவேற்றுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உலகத்துல ஊர்ல நம்ம எதுவே சொல்லலாம், இவங்களா அவங்களா இவங்களா அவங்களா. நீங்க எதுவுமே இந்த காரணம் நீங்க அவங்களா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் பாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் கனமான பாத்திரம், நீங்க கனவீனமான பாத்திரம் கிடையாது. நீங்க ஒரு விசேஷமான பாத்திரம். அல்லேலூயா. உங்களை அழகுபடுத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் பரிசுத்தத்தை நம்ம கொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தம் செய்வர்கள் அசுத்தம் செய்யட்டும், ஜெபிக்கிறவர்கள் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அசுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல. கொலை திருமணம் பாத்திரம் விட்டு விட வேண்டும். பழைய மனுஷனை கழிட்டு போட்டு புதிய மனுஷன் தெரிந்து கொண்டுலாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? பழைய பாவத்தை விட்டு விட வேண்டும், பழைய சாபத்தை, பழைய காரங்களை, பேச்சுகளை விட்டு விட வேண்டும். புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், புதிய பாத்திரமாக இருக்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் சிருஷ்டியா இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம்
புதிதாயின. சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவர் சித்து செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவருடைய வேலை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. ஒரு பிலிப்பு மூலமாக ஒரு பட்டணத்துக்கே மிகுந்த சந்தோஷம். அநேக பிலிப்புகளை கற்று வரைச்சிருக்காங்க மூலியமாக நம்மளுடைய பகுதிக்கே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எதுவிடாம சொல்லுங்க, உங்கள் மூலியமாக உங்க சொந்த பந்தங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். உங்க சொந்த பந்தங்களா ரசிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலியமாக உங்களுடைய சந்ததியே ரசிக்கப்பட வேண்டும். மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ரசிகளை போடப்பட்டிருக்கிறது. மாயை மாயை, எல்லாம் மாயை. ஆமென். பூமிக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மாயை. ஒரு சந்ததி போது ஒரு சந்ததி வரும். அல்லேலூயா. ஒரு சந்ததி போது யாருமே இங்க குடிச்சிருக்கு இல்ல. ஒரு சிலர் ஒரு பக்கத்து பார்த்து என்ன பண்ணாங்க, சண்டை போட அடிச்சு யோசிக்கிறேன். அர்ச்சனை ஒரு சில காலத்துல 2 பேரும் போயிடுறாங்க. அப்ப அர்ச்சனை அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்ல, கருத்தை கவனிங்க. நம்ம வாழ்வதோ நமக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் நீங்கிடும். இந்த கூடாரம் எதிர்விழான்னு சொன்னீங்க, ஒரு கூடாரமா தான் இருக்குது. எதிர்விழான்னு சொன்னீங்க. அவருக்காக நான் பயன்பட வேண்டும். அவர் சித்தத்தை செய்யும்படியாக, அவர் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த காலையில நம்ம ஒப்பு கொடுக்குமாங்க. இல்லது நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.